பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியல் களத்தில் எப்படி சிறப்பாக செயல்பட்டார் என்பது பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. தேவர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஏக காலத்தில் 2 தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததால் ஏதேனும் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சட்டம் இருந்ததால் தேவர் அவர்கள் தேர்தல் முடிந்ததும் அருப்புக்கோட்டை தொகுதி பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் இருந்து வந்தார். இந்நிலையில் தேவர் அவர்கள் ராஜினாமா செய்த அருப்புக்கோட்டை தொகுதியில் பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. தேவர் அவர்கள் காலஞ்சென்ற அருப்புக்கோட்டை MD ராமசாமி அவர்களை பரோல் பிளாக் வேட்பாளராக நிறுத்தினார். அவர் தேவாங்க செட்டியார் சாதியை சார்ந்தவர். ராஜாஜியும் காமராஜரும் ஏன் காங்கிரஸ் மேலிடமும் எப்படியாவது இதில் தேவருக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி திருநெல்வேலியைச் சேர்ந்த ராசாத்தி என்ற பெண்ணை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தினார்கள். காங்கிரஸ் சார்பில் மத்திய மந்திரிகள் மாகாண மந்திரிகளில் ஒருவர் பின் ஒருவராக அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்குள் படையெடுத்தனர். பணம் தண்ணீராக செலவழிக்கப்பட்டது. அதிகார துஷ்பிரயோகங்கள் சர்வசாதாரணமாக நடந்தது. தேவர் அவர்கள் மட்டும் கொஞ்சம் கூட சளைக்காமல் அந்த களத்தில் நின்றார். தேவர் அவர்கள் கோவில்பட்டு தொகுதியில், அதாவது தேவர் அவர்கள் கோவில்பட்டு தொகுதி கிராமங்களில் சுற்றி கொண்டிருந்த போது, பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது, கோவில்பட்டு நகரத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் பேசுகிற போது, இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல், எல்லோரும் ஒரு நாளைக்கு யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக போய் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த தேர்தல் நான் வேண்டுமா வேண்டாமா என்பது நடைபெறும் தேர்தல் என்று ராஜாஜி அவர்கள் பேசினார். நான் வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், நான் வேண்டாம் என்றால் யாருக்காவது ஓட்டு போடுங்கள் என்று சவால் விட்டு பேசிவிட்டு போய்விட்டார் ராஜாஜி. தேவர் அவர்கள் திருவேங்கடம் என்ற ஊரில் பேசிக் கொண்டிருந்த போது இந்த தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. உடனே ராஜாஜி சவாலுக்கு பதில் சொல்லுகிற வகையில், நீங்கள் ஜெயித்தால் அடியனுக்கு இரட்டை சந்தோஷம், தோற்றால் ராஜினாமா செய்வீர்களா என்று எதிர் சவால் விட்டு பேசினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த பகுதி முழுக்க நள்ளிரவு வரை சுற்றி பிரச்சாரம் செய்துவிட்டு இரவு 3:30 மணிக்கு கோவில்பட்டி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அன்றைய பிரச்சாரம் அத்துடன் முடிவதால் அவருடன் எல்லோரும் பேசி உணவருந்திவிட்டு உறங்கினார்கள். அதாவது என்ன ஆச்சரியம், தேவர் அவர்கள் விளம்பரப்படுத்தப்பட்ட மைதானத்தில் ஏறத்தாழ 30,000 பேர் ஆண் பெண் அடங்கலாக குழந்தை குட்டிகளுடன் வந்து மைதானத்தில் படுத்திருந்தார்கள். தேவர் கார் மைதானத்தில் நுழைந்ததும் வானம் விட்டார்கள். வானம் வெடித்த சப்தம் கேட்டது. அந்த மகத்தான கூட்டம் ஒரே நேரத்தில் குபீரன் எழுந்தது. வாழ்க தேவர், ஒளிய காங்கிரஸ் என்று எங்கள் சிங்கத்திற்கே ஓட்டு என்று கோஷத்தை அந்த நள்ளிரவு நேரத்தில் கோவில்பட்டி அதிரும்படியாக கோஷித்தார்கள். தேவருக்கு மாலை அணிவிக்க அரை மணி நேரம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு இரவு 4 மணி வரை தேவர் 4 மணிக்கு பேசத் தொடங்கினார். ஆரம்பத்தில் தனது பேச்சில் காங்கிரஸ் சர்க்கார் செய்யும் தவறுகளை வரிசையாக சொல்லிவிட்டு இன்று இங்கேயே பேசிய ராஜாஜி அவர்கள் தான் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்வதுதான் இந்த தேர்தல் என்று பேசியிருக்கிறார். அந்த ராஜாஜி அவர்கள் கேட்கிறேன், நீங்கள் தோற்றால் உங்கள் முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்வீர்களா என்று தேவர் மிகப்பெரிய புரட்சிகரமாக சூளுரைத்தார், சபதமிட்டார். மேலும் தேர்தல் பற்றி ராஜாஜி அவர்கள் பேசும்போது, ஒரு நாளைக்கு தைரியமாக போய் ஓட்டு போடுங்கள் என்று ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே யாரோ ஓட்டு போட போகும்போது மக்களை பயமுறுத்துவது போலும் ஒரு நாளைக்கு தைரியமாக போய் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ராஜாஜி என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறிப்பிட்டு காட்டமாக பேசினார். இதிலிருந்து ராஜாஜி அவர்கள் தேர்தலில் தோல்வி ஏற்படும் என்று கருதி கழகத்தை உண்டாக்க திட்டமிடுகிறார் என்று சந்தேகப்படுகிறேன் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேசினார். தேர்தல் அமைதியாக ஒழுங்காக நடைபெற வேண்டும். அதற்கு மத்திய சர்க்கார் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏதேனும் தகராறை காங்கிரஸ்காரனை உண்டாக்கி தேர்தலை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் 1942 ஆண்டு ஆகஸ்ட் போராட்டத்தை போல 1952 ஆகஸ்ட் போராட்டத்தை போல இந்த பிராந்தியத்தில் நடத்துவேன் என்று வேகமாக பேசினார். இடைத்தேர்தல் 1900 ஜூன் மாதம் நடந்தது. கூடியிருந்த கூட்டம் பெரும் கரகோஷம் செய்தது. தேவரது பேச்சை வரவேற்றது. கூட்டம் முடிகிற போது கிழக்கே சூரியன் உதித்து ஒளிரப்பட தொடங்கியது. கூட்டம் முடிந்ததும் கோவில்பட்டில் உள்ள எட்டையாபுரம் முத்துச்சாமியை தேவர் பங்களாவுக்கு போய் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதிகாலையிலேயே புறப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அருப்புக்கோட்டை பாராளுமன்ற இடைத்தேர்தல், கோவில்பட்டி, கடம்பூர் தொகுதிகளில் தேர்தல் வேலைகளை கவனிக்க அந்த பொறுப்புகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தேவர் ஒப்படைத்தார். காலம் சென்ற கம்யூனிஸ்ட் தலைவர் வெங்கட்ராமன் கோவில்பட்டியிலேயே தங்கியிருந்து தேர்தல் வேலைகளை செய்தார்.
ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காலம் சென்றவர்களான கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி, அண்ணாவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த கோவிந்தசாமி, தினத்தந்தை அதிபர் சி. ஆதித்தனார் ஆகியவர்கள் ஆரம்பத்தில் தொகுதி முழுவதும் சுற்றி பிரச்சாரம் செய்தார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக. தேர்தலில் மிகப்பெரிய மோதலே வந்துவிடும் போல மிகவும் பதட்டமான நிலைமை தொகுதி முழுவதுமே இருந்தது. தேர்தல் முடிந்து ஓட்டுகள் எண்ணப்பட்டன. கோவில்பட்டி கடம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஓட்டுகள் கோவில்பட்டியிலும் முதுகுளத்தூர் அருப்புக்கோட்டை தொகுதி ஓட்டுகள் அருப்புக்கோட்டையிலும் எண்ணப்பட்டன. முதலில் கோவில்பட்டியில் எண்ணப்பட்டு மறுநாள் அருப்புக்கோட்டையில் எண்ணப்பட்டு முடிவு அருப்புக்கோட்டையில் அறிவிக்கப்பட்டது. ஏறத்தாழ 20,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் 1864ஆம் ஆண்டு பார்வர்ட் பிளாக் வேட்பாளர் எம்.டி. ராமசாமி வெற்றி பெற்றார். ஓட்டு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படுகிற போது தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டை அகம்படியர் மகாலின் மேல் மாடியில் அமர்ந்திருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் பெருத்த ஆரவாரத்துடன் கோஷமிட்டு கொண்டு மாலை அணிவிக்க அகம்படியார் மகால் மேல் மாடிக்கு முண்டி அடித்துக் கொண்டு ஏறினார்கள். முதலில் தாய்மார்களுக்கு மட்டும்தான் வர வேண்டும் என்று தேவர் அவர்கள் உத்தரவிட்டார். கூட்டம் சடாரண விலகி தாய்மார்களுக்கு வழிவிட்டது. ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வரிசையாக மாடி ஏறி தேவருக்கு மரியாதை செலுத்தி வணங்கிவிட்டு திரும்புகிறார்கள். மேலும் தாய்மார்கள் கூட்டம் திமுதிமுன வந்து கொண்டிருந்தது. சரியாக 3 நாட்கள் காலையில் ஆரம்பித்து மாலை வரை தாய்மார்கள் கூட்டம் தேவரை தரிசித்து திரும்பிக் கொண்டிருந்தது என்றால் தாய்குலம் தேவரை மதிக்க தெரிந்த இந்த தமிழ் மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்குலத்தின் மரியாதைகள் முடிந்த பின்னர் தான் ஆண்கள் தேவர்களுக்கு மாலை அணிவிக்க அனுமதிக்கப்பட்டது. வெற்றி பெற்ற எம்.டி. ராமசாமி, திராவிட கழக தலைவர் எம். பழனிசாமி நாடார், திராவிட முன்னேற்ற கழக ராமநாதபுரம் மாவட்ட செயலர் கவிஞர் எஸ். ராமசாமி ஆகியவர்கள் வெற்றி விழா ஊர்வலத்திற்கு தேவரை அழைக்க தேவர் வர மறுத்து என்னை போகும்படி சொன்னார் என்று பெருமாள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வெற்றி விழா அத்துடன் முடிந்த அருப்புக்கோட்டை பாராளுமன்ற இடைத்தேர்தல் முடிவு தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே குலுக்கு என்று குலுக்கியது. டெல்லி மேலிடம் அதிர்ச்சியானது. ராஜாஜி அவர்கள் தான் வேண்டுமா வேண்டாமா என்று சவால் விட்ட தேர்தலின் தோல்வியை ராஜாஜியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிர்ச்சிக்குள்ளானார். எங்கே தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி எதிர்க்கட்சிகள் கிளர்ச்சியை ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பார்கள் என்று கருதி ராஜாஜி அவர்கள் சட்டசபையில் தன் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். ஜனநாயகத்தை மதித்து மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக இருந்ததால் ராஜாஜி ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் தனக்கு பெரும்பான்மையுள்ள சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு பெற்று தனது முதல் மந்திரி பதவியில் நீடிக்க முயற்சித்து அது ஜனநாயக படுகொலையானது. சென்னை மாகாண சட்டசபையில் ராஜாஜி கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது தேவர் அவர்கள் பேசிய பேச்சு சரித்திர முக்கியத்துவங்கள் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று அன்றைய அரசியலிலும் பேசப்பட்டது. இன்றைய வரலாறுகளிலும் நாமும் சொல்கிறோம். அதனால தொடர்ந்து தேவர் அவர்களுடைய வரலாறு, அரசியல் சூழ்நிலைகளை பற்றி நம்ம தொடர்ந்து அவருடைய முக்கியமான புத்தகத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இந்த புத்தகம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட லட்சத்தில் ஒரு தட்டு தான் இருக்கும். அந்த புத்தகம் என்னிடத்துல லகரம் பத்திரிகை ஆசிரியராக என்னிடத்தில் இருக்கிறது. நான் தொடர்ந்து தேவர் அவருடைய வரலாறுகளை, அரசியல் சார்ந்தது, அவருக்கு ஏற்பட்ட துரோகங்கள் பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நேயர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நிறுத்தி ஆல் பெல் பட்டன் நிறுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.